இன்றைக்கி பெப்பர் மஷ்ரூம் பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு 2 டப்பா மஷ்ரூம் எடுத்திருக்கேன். எடுத்து நான் தண்ணியில் கொட்டி ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். 2 நிமிஷம் ஊறினா தான் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும். அப்படின்னா மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே உறிஞ்சி வந்துடும். நல்லா தேய்ச்சி கழுவணும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம 2-3 தண்ணியில் நம்ம போட்டு அலசி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக காட்டினேன். நல்லா தேய்ச்சி கழுவணும். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுங்க. அப்படியே பிரிஞ்சு வரும். நம்ம அது மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். 1-2 இந்த மாதிரி அந்த காம்பு உடஞ்சிடும். பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. அந்த மேலே இருக்கிற தூள் எல்லாம் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குதுங்க, பேப்பர் மாதிரி. இப்போ நான் 2-3 வாட்டி நான் கழுவிட்டேன் தண்ணி விட்டு. இது நான் வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்களா இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வெள்ளையாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். ஒவ்வொரு மஷ்ரூமும் இந்த மாதிரி மூடாக்காக இருக்கணும். நல்லா மூடி இருக்கணும், ஓப்பன் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓப்பன் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நான் எனக்கு தேவையான சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2, 3, 5 அப்படி பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4-5 அப்படி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 4 கட் பண்ணிக்கலாம். அந்த நுனியை கட் பண்ணி எடுத்துடணும். எப்போ வாங்கினாலுமே அந்த நுனியை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம மஷ்ரூமை கட் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எப்போ வாங்கினாலுமே அந்த நுனியை கட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். எனக்கு தேவையான சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் இந்தாண்ட மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ மசாலா பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனு மிளகாய்த்தூள். அது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவே போதும், நமக்கு காரம் இதுவே கரெக்டாக இருக்கும் அந்த மஷ்ரூமுக்கு. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். ஒரு 150 கிராமும் சின்ன வெங்காயத்தை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். உரிச்சிட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். கல்லில் போட்டு வரகல்லில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும், நிறையா தேவைப்படாது மஷ்ரூமுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் கொட்டிடலாம். நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பத்தலை அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கலாம். நிறையா போட்டோம்னா சாப்பிட முடியாது. பத்தலைனாலும் கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் தூக்கி அந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம். வானலில் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ உப்பு பத்தாது, கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுக்கிறேன். நான் உப்பு பத்தலை தான். இந்த மஷ்ரூமையும் எல்லாத்தையும் அது கூடயே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இந்த மசாலாலாம் கலக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். பத்தில், அதனால் மொத்தத்துக்கு நமக்கு 1 டீஸ்பூனு போதும். 2 பாக்கெட்டு மஷ்ரூமுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. தண்ணி ஊற்றாமலே அதில் இருக்கிற தண்ணியே வெளியில் வந்திருக்கு. மறுபடியும் மூடி விட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் இடையில 2 வாட்டி கலந்து விட்டுருப்பேன். மறுபடியும் மூடி விட்டு திருப்பி 1 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது இடையில நம்ம கலந்து விட்டுக்கணும்.
கலந்து விட்டால் தான் நமக்கு அந்த மஷ்ரூமில் நமக்கு காரம் உப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக வரும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நான் டெக்கரேஷனுக்கு 2 கருவேப்பிலையை வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.